மாயாக்கா, நம்ம பேசுறது எவ்வளவு நேரம் ஆகும்? இது சுத்திக்கிட்டே இருக்கே, இது விண்மீல் தானே மாயாக்கா? இது என்ன இத்தனை இருக்கு இந்த ஊர்ல? இத்தனை விண்மீல நான் ஒரே இடத்துல இப்பதான் பாக்குறேக்கா. மாயாக்கா, எதுக்கு இங்க மட்டும் இத்தனை விண்மீல் இருக்கு? இதனால என்ன யூஸ்? விண்மில்னா தமிழ்ல காற்றாலைன்னு சொல்லுவாங்க. பலமா காத்தடிக்கும் போது அந்த ஃபேன் வந்து சுத்தும், அதுல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்தியாவிலேயே கன்னியாகுமரியில தான் ஜாஸ்தி விண்மில் இருக்கு. இதனால இங்க தான் கரண்ட் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது. அங்க 2-3 விண்மில் சுத்தவே இல்லை. ஒருவேளை சரியா காத்து அடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த விண்மில்லாம் சுத்தலன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? சரியா கண்டுபிடிச்சிட்ட வெண்ணிலா. அங்க போதுமான காத்து இல்லாததுனால அந்த விண்மில்லாம் சுத்தல. இப்பவே ஈவினிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம போய் ரீச் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அர்ஜுன்? அப்புறம் கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பக்கத்துல வந்துட்டோம் மாயாக்கா, கொஞ்ச நேரம் தான். ஏய் எல்லாரும் எந்திரிங்கப்பா, நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆயிட்டோம். கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம். எந்திரிங்க எந்திரிங்க. மாயாக்கா, ரோசி, பிரவுனி, வெனிலா எல்லாரும் இங்க வாங்க. இங்க இருந்த வியூ சூப்பரா தெரியுது. கடல்லாம் கூட நல்லா தெரியுது பாரு. வாவ், இந்த மார்னிங் டைம்ல இந்த சீயை பார்க்கறதுக்கு எவ்வளோ பிளசண்டா இருக்கு. இன்னும் சன்ரைஸ் ஆகல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மாயாக்கா. அதுவும் அங்க தூரத்துல தெரியுதே, அதுதானே விவேகானந்தர் ராக். கரெக்டா சொன்ன ரோசி. பக்கத்துல தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் இருக்கு. ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போட்ல அங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப கிளவுடியா இருக்கிறதுனால சன்ரைஸ் சரியா தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் நம்மளுக்கு சன்ரைஸ் ஒழுங்கா தெரியும். பசங்களா, சன் வெளியில தெரியுது பாருங்க. கிளவுட்ஸ்ல இருந்து லைட்டா வெளியில வர ஆரம்பிக்குது. இது கிளவுடியா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒழுங்கா தெரியல. இல்லைன்னா அப்படியே கடல்ல இருந்து வெளியில வர மாதிரியே தெரியும்.